வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் அவியல் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது கேரளா கன்னியாகுமரியோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு தான் இது சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா காயும் கலந்து நம்ம இந்த அவியல் கூட்டு பண்ணுறதுனால அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காயில் இருக்கிற சத்துமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த அவியல் கூட்டு நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். அவியல் கூட்டு பண்ணுறதுக்கு முக்கியமான காய்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். மீடியம் சைஸ் கத்தரிக்காய், வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய், புடலங்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட், முருங்கைக்காய், பீன்ஸ், சேனக்கிழங்கு. இது வந்துட்டு எங்கள் ஊர் பக்கம் சீனி அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் கொத்தவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எடுத்துக்கோங்க. இவ்வளோ காயுமே 50-50 கிராம் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கோம். ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவும் நீங்கள் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் காய் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் தேவை அப்படின்னாவும் மாங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் சேர்த்திங்க அப்படின்னா புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்களும் தேங்காய் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவியல் கூட்டு. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பச்சை மிளகா இது மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே முருங்கைக்காய், எல்லா காயுமே ஒரு 50 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். எல்லா காயும் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கேரட், புடலங்காய், வெண்பூசணி, வாழைக்காய், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, சீனி அவரைக்காய், சேனைக்கிழங்கு, பீன்ஸ், கூடவே கத்தரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயில்லையே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி மிளகா இதையும் 2ஆக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது போடணும்னு இல்லை, நான் சும்மா போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ நாம் அவியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1 கப் தேங்காய் திருவி எடுத்துருக்கோம். இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஜாஸ்தி வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சுற்று சுற்றினாவே போதும், இந்த மாதிரி ஆகிடும். ஓப்பன் பண்ணி காயை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் ஒரு 3/4 பாகம் வெந்துடுச்சு. 3/4 பாகம் வெந்தால் போதும், நல்லா குலைவாக வேக வேண்டாம். பொட்டேட்டோவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும். அப்படின்னா காய் வெந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. திக்காக கரைச்சி அதோட சாறை ஊற்றிக்கோங்க. மாங்காய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா புளிச்சாறு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் இன்னொரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு புளிக்காத கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தயிர் விட்டிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
இப்போ அவியல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லுமே தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அவியல் கூட்டோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். உளுந்து செவந்ததும் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் செஞ்சு வச்சுருக்கிற அவியல் கூட்டில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவியல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் கல்யாண வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அவியல் கூட்டு இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த அவியல் கூட்டு இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.